அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வங்கிகள் ஏழை மக்களை துன்புறுத்தக்கூடாது என்று உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சந்திரன். வணக்கம் சந்திரன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. வங்கியில் ஏழை மக்களை துன்புறுத்தக்கூடாது என தலைமை நீதி அமர்வு மதுரையில் கருத்து தெரிவித்துள்ளது. நீதிமன்றம் உத்தரவிட்டபடி கடன் தொகை செலுத்திய பின்னரும் ஆவணங்களை வழங்க மறுப்பதாகவும் தனது அடமான சொத்து ஆவணங்கள் வழங்க உத்தரவு கோரியும் தன்னிப்பட தந்த வழக்கில் இந்த அறிவிப்பு வழங்கியுள்ளது. மனுதாரர் இந்த அடமானமாக பெற்ற அனைத்து ஆவணங்களையும் கரூர் வைசியா வங்கியின் தலைமை மேலாளர் பிப்ரவரி 17 காலை 11 மணிக்கு மனுதாரர் வீட்டுக்கு நேரில் சென்று வழங்க வேண்டும் என தலைமை நீதி அமர்வு உத்தரவிட்டுள்ளது. ஆவணங்களுடன் தடையில்லா சான்றை வழங்க வேண்டும். மேலும் சொத்தை வங்கியின் பேரில் பதிவு செய்வதை ரத்து செய்வதற்கான அனைத்து நடவடிக்கையும் தலைமை மேலாளர் முன்னெடுக்க வேண்டும் என நீதிபதிகள் கூறியுள்ளனர். அகந்தையுடன் நடந்து கொண்ட கரூர் வைசியா வங்கியின் தலைமை மேலாளர் ஸ்ரீநாத் குமாருக்கு 25,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படுகிறது. அதனை ஆவணங்களை ஒப்படைக்க அன்றே மனுதாரர் வழங்க வேண்டும் என நீதிபதிகள் கூறியுள்ளனர். தென்காசியை சேர்ந்த மாரித்துறை என்ற மதுரை அமர்வு மனுவை தாக்கல் செய்தார். அதில் நான் தொழில் செய்வதற்காக கரூர் வைசியா வங்கியில் 39,74,000 ரூபாய் கடனாக பெற்றேன். அதற்கான வட்டி மற்றும் அசல் தொகை முறையாக செலுத்தும் நிலையில் கோவிட் பெருந்தொற்றின் போது தொழிலில் நஷ்டம் ஏற்பட முறையாக செலுத்த இயலாத நிலை ஏற்பட்டது. இந்த நிலை வங்கியில் அடமானத்த சொத்தை ஜப்தி செய்ய போது அறிவிப்பொழியா இதுதான் நீதி நாடிய போது 2022 அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி 7 லட்சம் ரூபாய் மீதி தொகை நார்த்தவளையும் சென்று நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதன்படி 2021 ஆண்டு பிப்ரவரி 12ஆம் தேதிக்கு மொத்த கடன் செலுத்தி விட்டேன். பின்னர் வங்கி அணிகள் சொத்து அவங்க தரவில்லை என தரவில்லை என கோரியிருந்தார். இந்த வழக்கு இன்று தலைமை நீதிபதி அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் நீதிமன்றம் உத்தரவிட்டபடி அனைத்து தொகையும் செலுத்திய பின்னரும் வங்கியில் கூடுதலாக 5 லட்சம் ரூபாய் அவங்க வழங்க முடியாது தெரிவித்து விட்டார் என குறிப்பிட்டு உத்தரவு நகலை வழங்கினார். அதைத் தொடர்ந்து நீதிபதியில் கரூர் வைசியா வங்கியின் தலைமையால் நேரில் ஆஜராக உத்தரவு பிறப்பித்தார். இன்று விசாரணைக்கு வந்த பொழுது கரூர் வைசியா வங்கியின் தலைமை மேலாளர் ஸ்ரீநாத் குமார் நேரில் ஆஜராகினார். ஆவணங்களை எப்போது வழங்க என கேள்வி எழுப்பியதற்கு திங்கள் வழங்க தெரிவிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து நீதிபதிகள் மனதிலிருந்து கடமை பெற்ற அனைத்து ஆவணங்களையும் கரூர் வைசியா வங்கியின் தலைமை மேலாளர் 17ஆம் தேதி காலை 11 மணிக்குள் செலுத்த வேண்டும். மேலும் அந்த 20 அபராதம் பணம் வழங்க வேண்டும் என உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்துள்ளார். முன்னெடுக்க வேண்டும். அகந்தையுடன் நடந்து கொண்ட கரூர் வைசியா வங்கியின் தலைமை மேலாளர் ஸ்ரீநாத் குமாருக்கு 25,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படுகிறது. அதனை ஆவணங்களை ஒப்படைக்க அன்றே மனுதாரர் வழங்க வேண்டும் என உத்தரவிட்டு வங்கிகள் ஏழை மக்களை துன்புறுத்தக்கூடாது என கடிந்து கொண்டனர்.